நண்பர்களே, அப்படியே ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்களா? இல்லை பணம் உங்களுக்காக வேலை செய்யுதா? இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்தியாவோட பொருளாதாரத்தை பாருங்க. நம்ம நாட்டுல இருக்கிற டாப் 1% பணக்காரங்க கிட்டதான் நாட்டோட 40% சொத்து இருக்கு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? முகேஷ் அம்பானி ஒரு நிமிஷத்துல சம்பாதிக்கிற தொகை நம்ம ஊர்ல ஒரு சராசரி மனிதன் அவனோட 10 வருஷத்துல சம்பாதிக்கிற தொகையை விட அதிகம். நிதானமா யோசிங்க. ஆனா நம்ம ஆவரேஜ் சேலரி என்ன? வருஷத்துக்கு 5 லட்சம் இல்ல 9 லட்சம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரே நாடு, ஒரே மாதிரியான கல்வி, ஒரே மாதிரியான சூழல். அப்புறம் எப்படி ஒருத்தர் மட்டும் கோடீஸ்வரர் ஆகுறாரு? மத்தவங்க ஏன் கடனுக்கும் வட்டிக்கும் உழைக்கிறாங்க? யாராவது காரணம் என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் நடுத்தர மக்களின் வழி. நம்மள பல பேர் காலையில 9 மணிக்கு வேலைக்கு போறோம், நைட் 9 மணிக்கு வரோம். மாசம் பிறந்தா சம்பளம் வருது. ஆனா வந்த உடனே வீட்டு வாடகை, கரண்ட் பில், லோன், இஎம்ஐ, பிள்ளைகளோட படிப்பு செலவுன்னு எல்லாம் காலியாகிடுது. இதுதான் ரேட் ரேஸ், அதாவது எலி ஓட்டம்னு சொல்றோம். நம்ம வீட்டுல சின்ன வயசுல இருந்தே என்ன சொல்லி கொடுத்தாங்க? நல்லா படி, பெரிய வேலைக்கு போ, பணத்தை சேர்த்து வை. ஆனா நிஜத்துல நீங்க எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்யலன்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறுது, தங்கம் விலை ஏறுது. இதை பணவீக்கம், இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. நீங்க பீரோல பத்திரமா பூட்டி வச்சிருக்கிற 100 ரூபாயோட மதிப்பு அடுத்த வருஷம் 94 ரூபாயா குறைஞ்சிடும். அதாவது நீங்க கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் கண்ணுக்கு தெரியாம கரைஞ்சுகிட்டே இருக்கு. அப்படியே அந்த பக்கம் பணக்காரங்களை பாருங்க. அவங்க பணத்தை ஒரு வேலையாள் மாதிரி பயன்படுத்துறாங்க. அவங்க தூங்கும் போது அவங்களுக்காக பணம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வித்தையை தான் உலக புகழ் பெற்ற ரிச் டாட் அண்ட் புவர் டாட் புத்தகத்துல ராபர்ட் கியோசாகி அழகா விளக்கி இருக்காரு. இந்த வீடியோட அடுத்த சில நிமிடங்கள் உங்க வாழ்க்கையே மாத்த போகுது. ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு புத்தகத்தோட கதை மட்டுமல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்குற கார் உங்க சொத்தா இல்ல உங்களை ஏழையாக்குதா? நீங்க வாங்குற வீடு உங்களுக்கு லாபத்தை தருதா இல்ல உங்க பணத்தை முழுங்குதா? முக்கியமா சாதாரண மனிதன் கோடீஸ்வரராக தேவையான அந்த 4 ரகசிய ஸ்டெப்ஸ் என்ன? இந்த ரகசியங்களை நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க அடுத்த 30 வருஷ பொருளாதார வாழ்க்கை டோட்டலா மாறப்போகுது. வாங்க அந்த ரகசியத்தை உடைக்கலாம். உலக பணக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு முதல்ல வர பெயர் எதுவா இருக்கும்? என்ன பேரு ஞாபகம் வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் ஒரே மாதிரி நினைச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். முகேஷ் அம்பானி இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரர். ஆனா அவர் இந்த நிலையை அடைய அவர் அப்பா திருப்பாய் அம்பானி கொடுத்தது வெறும் கோடிக்கணக்கான ரூபாய் மட்டும் இல்ல நண்பர்களே. அதை விட மேலான ஒரு விஷயம், அதுதான் அந்த பணக்கார மைண்ட் செட், வெல்தி மைண்ட் செட். திருப்பாய் அம்பானி ஒரு பெட்ரோல் பங்குல சாதாரண ஊழியரா வேலை செஞ்சப்பவே ஒரு விஷயத்தில் தெளிவா இருந்தாரு. நாம உழைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் நமக்காக இன்னும் பல ரூபாயை கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அவர் ஒரு சரியான சேமிப்பாளர் மட்டுமில்ல, எப்போ எங்கே முதலீடு செய்யணும்னு தெரிஞ்ச ஒரு புத்திசாலி முதலீட்டாளர். இப்போ நீங்க கேட்கலாம், அம்பானிக்கு அவங்க அப்பா இருந்தாரு, எங்களுக்கு யாரு இருக்கான்னு. ஆனா உலகத்துல இருக்கிற 80% கோடீஸ்வரர்கள் யாருமே பரம்பரை பணக்காரங்க கிடையாது. உதாரணத்துக்கு வாரன் பஃபெட். அவர் ஒரு பேப்பர் போடுற பையனாதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் சின்ன வயசுலேயே கத்துக்கிட்ட ஒரு விஷயம், நீங்க சம்பாதிக்கிற காசை விட அந்த காசு எவ்வளவு சம்பாதிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு கார் கேரேஜ்ல ஆப்பிள் நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு. அவங்க எல்லாரையும் உயர்த்தியது அவங்களோட கடின உழைப்பு மட்டும் இல்ல, அவங்க வளர்த்துக்கிட்ட பினான்சியல் லிட்ரஸி, அதாவது நிதியறிவு. நிதியறிவுனா என்ன தெரியுமா? ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நமக்கு எப்படி வேலை செய்யணும்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பணத்தை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு யாரும் சொல்லி தரல. ஒரு சாதாரண தந்தை தன் மகன் கிட்ட எப்படி சொல்வாரு? தம்பி நல்லா படிச்சு பெரிய கம்பெனில வேலைக்கு போ. ஆனா ஒரு பணக்கார தந்தை தன் மகன் கிட்ட என்ன சொல்வாரு? தம்பி நீ ஒரு கம்பெனியை உருவாக்கணும், அங்க மத்தவங்க வந்து வேலை செய்யணும். இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஒருத்தரை வேலைக்காரனாகவும் இன்னொருத்தரை முதலாளியாகவும் மாத்துது. ஏழைங்க எப்பவுமே என்கிட்ட பணம் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. ஆனா பணக்காரங்க இந்த பணத்தை நான் எப்படி உருவாக்கலாம்னு யோசிப்பாங்க. உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, நீங்க பணத்தை பத்தி எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்க அப்பா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உங்க மகனுக்கு நீங்க ஒரு பணக்கார அப்பாவா
மாறணும்னா முதல்ல உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. நிதி அறிவுங்கிறது ஒரு கலை. அதை நீங்க கத்துக்க ஆரம்பிச்சா நீங்க பணத்தை தேடி ஓட வேண்டியது இல்ல, பணம் உங்களை தேடி வரும். அது எப்படிங்கிறது தான் நாம அடுத்த பாடத்துல பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது அசட்டுக்கும் லியாபிலிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்மள பல பேர் இன்னும் ஏழையாகவே இருப்பதற்கு முக்கிய காரணம் அசட்னா என்ன, லியாபிலிட்டினா என்னன்னு தெரியாம இருக்கிறது தான். நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயம் உங்க மைண்ட அப்படியே சாக்காக போகுது. நீங்க ஆசையா வாங்கின உங்க கார், உங்க கையில இருக்கிற லேட்டஸ்ட் ஐபோன், ஏன் நீங்க குடியிருக்கிற உங்க சொந்த வீடு கூட ஒரு சொத்து கிடையாதுன்னு சொன்னா நம்புவீங்களா? அதிர்ச்சியா இருக்கா? ஆனா இதுதான் உண்மை. நாம எல்லாருமே ஒரு பெரிய மாயையில வாழ்ந்துட்டு இருக்கோம். நாம எதெல்லாம் சொத்துன்னு நினைச்சு பெருமைப்படுறோமோ அதுல பாதி விஷயங்கள் நம்மள ஏழையாக்கிக்கிட்டு இருக்கு. சொத்துக்கள்ல 2 வகை இருக்கு. ஒண்ணு உங்க நண்பன், இன்னொன்னு உங்க எதிரி. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பணக்காரராகிறது யாராலும் தடுக்க முடியாது. சரி, அப்படின்னா அந்த நண்பன் யாரு, எதிரி யாரு? முதல்ல உங்க நண்பனை பத்தி பார்ப்போம். அசட், அவன் தான் உங்க நண்பன். இது என்ன பண்ணுது, இதோட வேலை என்ன தெரியுமா? நீங்க வேலை செய்யலைனாலும் உங்க பைக்குள்ள பணத்தை கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணமா, உங்களுக்கு வாடகை வர்ற ஒரு வீடு, நீங்க வாங்கி வச்சிருக்கிற பங்குகள் ஸ்டாக்ஸ், அல்லது நீங்க முதலீடு செஞ்சிருக்கிற தங்கம், இது எல்லாமே உங்களுக்காக உழைக்கிற வேலையாட்கள். அடுத்து உங்க எதிரி லியாபிலிட்டி தான் உங்க எதிரி. இது என்ன பண்ணுது? இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஆடம்பரமா இருக்கும். ஆனா இதோட வேலை உங்க பையில இருக்கிற பணத்தை மெல்ல மெல்ல வெளியே எடுக்கிறது. உதாரணமா, ஷோரூம்ல இருந்து வெளியே எடுத்து உடனே விலை குறையிற அந்த ஆடம்பர கார், தேவையே இல்லாம வாங்குன எலக்ட்ரானிக் பொருட்கள், இது எல்லாமே உங்க பணத்தை கிழிச்சு எறிகிற எதிரிகள். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க நண்பன் யார், எதிரி யாருன்னு? பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன தெரியுமா? இங்கதான் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. ஒரு ஏழை அல்லது நடுத்தர வர்க்கத்து மனுஷன் சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? ஒரு புது போன் வாங்குவான், இல்ல பெரிய கார் வாங்குவான். நான் ஒரு பணக்காரன் அப்படின்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காக லியாபிலிட்டிஸை வாங்கி குவிப்பான். ஆனா பாவம், அவன் சொத்துன்னு நினைச்சு வாங்குறது எல்லாமே அவனை மேலும் மேலும் கடனாளி ஆக்குது. ஆனா ஒரு புத்திசாலி பணக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் வர்ற வருமானத்தை வச்சு முதல்ல அசட்டை வாங்குவான். அந்த அசட் மூலமா வர்ற லாபத்தை வச்சுதான் அவன் ஆடம்பர பொருட்களை வாங்குவான். சுருக்கமா சொன்னா, பணக்காரன் கிட்ட இருக்கிற பணம் அவனுக்கு காரை வாங்கி தரும். ஆனா ஏழை தன்னோட உழைப்பை வித்து காரை வாங்குவான். இப்போ நீங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள்ல எது உங்க பைக்கு பணத்தை கொண்டு வருது, எது உங்க பையில இருந்து பணத்தை எடுக்குது? இந்த ஒரு கணக்கை நீங்க சரியா போட்டுட்டீங்கன்னா நீங்க ரேட் ரேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பணக்காரன் அசட்டை உருவாக்குறான், ஏங்க லியாபிலிட்டிஸை வாங்கிட்டு அதுதான் சொத்துன்னு தப்பா நினைச்சு ஏமாந்து போறாங்க. அது என்ன ரேட் ரேஸ், தமிழில் எலி ஓட்டம்னு சொல்லுவாங்க. நண்பர்களே, இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க பலரோட வாழ்க்கையா கூட இருக்கலாம். காலையில அலாரம் அடிக்குது, அறக்க பறக்க எந்திரிக்கிறோம், டிராபிக்ல முட்டிக்கிட்டு ஆபீஸ் போறோம், அங்க மேலதிகாரி திட்டுறதை கேட்டுட்டு வேலை செய்யறோம். மாச கடைசியில ஒரு தொகை சம்பளமா வருது. ஆனா அந்த சம்பளம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டு வாடகை, கரண்ட் பில், கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு பெரிய படையே காத்துக்கிட்டு இருக்கு. பணம் வருது போகுது, ஆனா கையில ஒண்ணுமே நிக்கல. இதுதான் ராபர்ட் கியோசாகி ரேட் ரேஸ், அதாவது எலி ஓட்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு எலி எப்படி ஒரு சக்கரத்துக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நாமளும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா அந்த ஓட்டத்துக்கு முடிவே இல்லை. இந்த வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு விடுதலை வேண்டாமா? இந்த எலி ஓட்டத்துல இருந்து தப்பிக்க என்ன செய்யலாம்? அதுக்கு 4 மேஜிக் ஸ்டெப்ஸ் இருக்கு, தயாரா இருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கட்டுப்பாடும் மாற்றமும். உங்க செலவுகளை கழித்தை நிறுத்தி கட்டுப்படுத்துங்கள். நம்மள பல பேர் சம்பளம் ஏறினா உடனே முதல்ல பண்ற தப்பு நம்மளோட வாழ்க்கை முறையை, லைஃப் ஸ்டைலை ஏத்திக்கிறது. தேவையில்லாத ஆடம்பரம், இஎம்ஐக்கள், மத்தவங்களுக்காக வாங்குற லேட்டஸ்ட் போன்கள், இதெல்லாம் உங்க காலை கட்டுற சங்கிலி. அந்த சங்கிலியை உடைங்க. 2வது ஸ்டெப், சம்பாதித்த பணத்தை உடனே அசட்டா மாத்துங்க. இதுதான் மிக முக்கியமான பாடம்.
சம்பளம் வந்த உடனே பில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை எடுத்து முதலீடு செய்யுங்க. அதாவது நீங்க பணத்துக்காக வேலை செய்யறதை நிறுத்திட்டு உங்க பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய அனுப்பணும். அது சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்லை, அதை ஒரு பங்காகவோ ஸ்டாக் அல்லது தங்கமாகவோ மாத்துங்க. நீங்க உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஒரு பணப்பயிரா விதைக்க ஆரம்பிங்க. 3வது ஸ்டெப், நிதி அறிவை வளர்த்துக்கோங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஆயுதத்தை விடவும் கூர்மையான ஆயுதம் அறிவு. பங்கு சந்தைனா என்ன, ரியல் எஸ்டேட் எப்படி வேலை செய்யுது, டாக்ஸ் எப்படி மிச்சம் பண்றது, இதையெல்லாம் கத்துக்கோங்க. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, உங்க பணத்தை எப்படி தக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸ்டெப் 4, கூட்டு வட்டியின் மந்திரம், தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஐன்ஸ்டீன் சொன்ன 8வது அதிசயம் இதுதான். இன்னைக்கு நீங்க விதைக்கிற ஒரு சின்ன விதை 10 வருஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆலமரமா நிக்கும். கூட்டு வட்டி உங்க பணத்தை நீங்க கற்பனை செய்ய முடியாத வேகத்துல பெருக்கும். நண்பர்களே, எலி ஓட்டத்துல இருந்து வெளியே வர்றது கஷ்டம்தான், ஆனா முடியாதது இல்ல. இந்த 4 ஸ்டெப்பை நீங்க சரியா கடைபிடிச்சா ஒரு கட்டத்துல உங்க அசட் தர்ற லாபமே உங்க எல்லா செலவுகளையும் பார்த்துக்கும். அன்னைக்கு நீங்க பணத்துக்காக ஓட வேண்டியதில்ல, அன்னைக்கு நீங்க உண்மையாவே சுதந்திரமானவர். எலி ஓட்டத்தை நிறுத்துங்க, ராஜ வாழ்க்கையை ஆரம்பிங்க. மாற்றத்திற்கான நேரம் இப்போதிருந்தே ஆரம்பமாகட்டும். நண்பர்களே, நாம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த ரிச் டாட் புவர் டாட் வெறும் ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, இது ஒரு உலகளாவிய பொருளாதார புரட்சி. ராபர்ட் கியோசாகி இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரே ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்க உழைக்காதே, சொத்துக்களை சேர்க்க உழை. இதை சாதாரணமாக கேட்டுட்டு கடந்து போயிடாதீங்க. யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட டிகிரி இருக்கலாம், கை நிறைய சம்பளம் இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட நிதி அறிவு, பினான்சியல் லிட்ரஸி இல்லைன்னா நீங்க எப்பவுமே பணத்தோட அடிமைதான். அந்த ஏழை தந்தையை போல நீங்களும் வாழ்க்கையெல்லாம் என்கிட்ட போதிய பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்களா? இல்ல பணக்கார தந்தையை போல இந்த பணத்தை நான் எப்படி உருவாக்கலாம்னு யோசிச்சு செயல்பட போறீங்களா? முடிவு உங்க கையில இருக்கு. ஒரு சின்ன ஸ்டெப், பெரிய மாற்றம். நண்பர்களே, நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன ஸ்டெப் உங்க எதிர்காலத்தையே மாத்தும். ஒரு பெரிய மாளிகை கூட ஒரு சின்ன செங்கல்ல இருந்துதான் ஆரம்பிக்குது. இன்னைக்கு நீங்க உங்க தேவையில்லாத ஆடம்பர செலவை குறைச்சு ஒரு 500 ரூபாயோ அல்லது 1000 ரூபாயோ ஒரு நல்ல அசட்ல முதலீடு செஞ்சா கூட அதுதான் நீங்க உங்க சுதந்திரத்தை நோக்கி வைக்கிற முதல் அடி. பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காதீங்க, பணத்தை உங்களுக்காக ஓட வைங்க. நீங்க தூங்கும் போது உங்க பேங்க் பேலன்ஸ் ஏறுதுன்னா அன்னைக்கு தான் நீங்க உண்மையாவே ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த உலகத்துல வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு, ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்த தேவையான நிதி அறிவை மட்டும் நீங்க வளர்த்திக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு முகேஷ் அம்பானியாகவோ அல்லது ஒரு வாரன் பஃபெட்டாகவோ மாறுவதற்கு தூரம் ரொம்ப அதிகமில்லை. நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒர்க் ஃபார் மணி என்று வாழ்நாள் முழுக்க சுமையை தூக்காதீங்க. மேக் மணி, ஒர்க் ஃபார் யூ. இந்த ரிச் டாட் புவர் டாட் வீடியோ உங்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டுங்க. ஏன்னா உங்க ஒரு லைக் என்னோட உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம். உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு யாருக்கெல்லாம் ரைட் ரேஸ்ல இருந்து விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை இப்போவே ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல நிதி அறிவு சார்ந்த விஷயங்களை கத்துக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க. வாழ்க்கை ஒரு முறைதான், அதை எலி ஓட்டத்துல கழிக்காம ராஜாவா வாழ்ந்து காட்டுவோம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. நன்றி, வணக்கம்.